Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பலாப்பழம் வீட்டிலே எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் பலாப்பழம்னா ரொம்ப இஷ்டம், ஆனால் அதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். அதை ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறோம், ஒரு விதை கூட டேமேஜ் ஆகாமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, பலாப்பழத்துக்கு அரியறதுக்கு முன்னாடியே கத்திக்கு கைக்கு எல்லாம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் அதாவது ஏதோ ஒரு ஆயில் அப்ளை பண்ணோம்னா தான் அதோட பாலெல்லாம் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, கையை சுற்றியும் எல்லாம் எண்ணெய் தடவிக்கிறோம். கத்திக்கும் போட்டுக்கணும். அடுத்தது பலாப்பழம் முக்கணிகள் ஒன்றான பலாப்பழத்தை தான் இப்போ நான் அறிய போகிறோம். ஒரு விதை கூட டேமேஜ் ஆகாமல் அறிய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து நீல வாக்கில் அறியணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால், ரித்து ட்ரீம்ஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணுங்கள். நீல வாக்கில் அரிஞ்சிக்கணும். அப்போ உள்ளே ரொம்ப ஆழமாக அறியக்கூடாது, அந்த மேல் தோல் மட்டும் அரிஞ்சு எடுக்கணும். எல்லாத்துக்கும் இஷ்டமான பொருள் தான், ஆனால் அதை கட் பண்ணுங்கும்போது நமக்கு வீட்டில் கொண்டுட்டு போய் அறியணுங்கிறதும்போது அது நம்மளால் முடியாத காரியமாக இருக்கும். அதனாலே நம்ம பலாப்பழத்தை அவாய்ட் பண்ணுவோம். அதை அரிஞ்சு கொடுத்ததை நம்ம வாங்கிட்டு சாப்பிடுவோம். இப்படி நீல வாக்கில் பழந்து எடுத்துக்கணும். பழந்துட்டு இப்படி அறுத்தோம்னா ஒரு கொட்டை கூட, அதில் இருக்கிற ஒரு பலா கொட்டை கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். அந்த ரெண்டாக எடுத்ததை இப்போ 4ஆக இருக்க போகிறோம். அந்த சென்டர் தண்டு நல்லா கீந்தி விடணும். கீறி விட்டு நல்லா பழந்து எடுத்துக்கணும். பலாப்பழம் நல்லா ஹெல்த்தியானது தான், இருந்தாலும் நமக்கு இதை அறுக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டே நம்ம வாங்க மாட்டோம். அது சீசனபிள் ஃப்ரூட்டு, நம்ம கிடைக்கும்போது வாங்கிக்கணும். ஆனால் இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு. எக்ஸாம்பிளுக்கு கூட பலாப்பழமாட்ட மேலே முள்ளாக இருக்குது, உள்ளே ஸ்வீட்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அரியறதுக்கு முன்னாடி கீழே அதாவது தரையில் படாத அளவுக்கு ஏதாவது சார்ட்டு, பேப்பரு, ஏதாவது பாலித்தீன் பேப்பர்லாம் வச்சுக்கணும். பலாப்பழத்தில் நல்ல சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம அல்வா கிண்டலாம், நிறைய டிஷ்ஷஸில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த தண்டை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் தடவுனதை தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணலைன்னா கையிலலாம் பலா ஒட்டிக்கும். அப்புறம் எங்கே கை வச்சோம்னாலும் அந்த இடத்துல ஒட்ட ஆரம்பிச்சிடும், பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த ஒரு இது மட்டும் எடுத்து அப்படியே திருப்பி விட்டோம்னா எல்லாம் தனித்தனியாக அந்த சொலையெல்லாம் பலாச்சொலையெல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி தான் வீட்டில் கட் பண்ணுறது. அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஈஸியாக கட் பண்ணுறது எப்படி, அதுவும் வேஸ்ட் ஆகாமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்படி மேலே இருக்கிற தண்டை நல்லா வெட்டி எடுத்துகிட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா போதும், அந்த சொலையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த சீசன் போயிடுச்சுன்னா நமக்கு இது கிடைக்காது. சீசனபிள் ஃப்ரூட்டை அந்த சீசன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா தான். பாருங்கள், தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்படி தான் எடுக்கணும். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட்.